கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த திருத்தலத்தின் பாதுகாவலராகிய புனித வனத்து சின்னப்பரின் உருவம் தாங்கிய கொடியை ஏற்றி அவரது விழாவை சிறப்பிக்க இந்த நவ நாட்களை நாம் ஆரம்பிக்கின்றோம். ஏன் கொடி ஏற்றி இந்த நவ நாட்களை நாம் ஆரம்பிக்கின்றோம்? எதற்காக இந்த கொடி ஏற்றப்படுகிறது? பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். நமது தேசிய கொடி, நமது நாட்டின் கொடி பறக்கின்றது. பல கட்சி கொடிகள் பறக்கின்றன. இதெல்லாம் எதை நமக்கு அறிவிக்கின்றது? நமது நாட்டு கொடி பறக்கின்ற போது நாம் அந்த நாட்டின் உரிமை குடிமக்கள், அந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறைகள், அதை அனுசரிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அதேபோன்று நமது நாடு தருகின்ற உரிமைகள், அதையும் பெற்றுக்கொள்கின்ற உரிமை நமக்கு உண்டு என்பதை தான் நமது நாட்டு கொடி பறக்கின்ற போது அந்த கொடி நமக்கு தருகின்ற ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று பல கட்சி கொடிகள் பறக்கின்றது. எந்த இடத்தில் ஒரு கட்சி கொடி பறக்கின்றதோ அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த பகுதியிலே வாழுகின்றார்கள். அவர்கள் அந்த கட்சியின் சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள். அந்த கட்சி அவர்களுக்கு தருகிற உரிமைகளுக்கும் அவர்கள் உரிமை உடையவர்கள் என்பதைத்தான் அந்த கட்சியின் கொடி நமக்கு தருகின்ற ஒரு செய்தியாக நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இந்த திருத்தலத்தின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித வனத்து சின்னப்பர், அவரது கொடியை நாம் ஏற்றுகிறோம் என்றால் அவரது ஆட்சி, அவரது வல்லமை இந்த பகுதி முழுவதும் பரவி இருக்கின்றது. அவரது ஆட்சிக்கு இந்த பகுதி வாழ் மக்கள் உட்பட்டவர்கள். அவரது ஆற்றல் இந்த பகுதி முழுவதும் பரவி இருக்கின்றது என்பதைத்தான் இந்த கொடியானது என்று நாம் ஏற்றுகின்ற புனித வனத்து சின்னப்பர் கொடி நமக்கு தருகின்ற ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டும். உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நம் எல்லோருக்கும் 2 உடல்கள் இருக்கின்றன. நாம் பார்க்கின்ற இந்த சதை உடல், ஃபிசிக்கல் பாடி, அதே போன்று ஆற்றல் உடல், எனர்ஜி பாடி என்று சொல்லுகிறார்கள். நற்செய்தியில் கூட நாம் பார்க்கிறோம், இயேசு நூற்றுவ தலைவனின் ஊழியனை குணப்படுத்தும்படி அந்த நூற்றுவ தலைவன் இயேசுவிடம் வந்து வேண்டுகிறார். இயேசு செல்லுகின்ற வழியிலேயே அந்த நூற்றுவ தலைவன், என்னை இல்லத்திற்கு வர நான் தகுதி இல்லை, ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், எனது ஊழியன் குணமடைவன் என்ற அந்த நூற்றுவ தலைவன் சொல்லுவதை இயேசு கேட்டு அந்த விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிறார். அந்த நூற்றுவ தலைவனுடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து, போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், ஊழியன் குணம் பெற்றுவிட்டான், காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியது. எந்த நேரத்தில் அந்த காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியது என்று சொன்னபோது இயேசு சொன்ன அதே நேரத்தில் அந்த காய்ச்சல் அந்த ஊழியனை விட்டு நீங்கியதாக நற்செய்தியிலே நாம் வாசிப்பதை பார்க்கிறோம். இயேசு தூரத்திலிருந்து அந்த ஊழியனை குணப்படுத்துகின்றார். மது விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகின்ற போது அவர் உடலில் இருந்த எனர்ஜி பாடி, அந்த உடலில் இருந்த ஆற்றல் அந்த அவ்வளோ தூரம் பரவுகின்றது. அந்த நோயுற்றிருந்த அந்த ஊழியனை குணப்படுத்துகின்றது. அதே போன்று புத்தர், அவரது ஆற்றல் பாடி 250 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவரது ஆற்றல், அந்த உடலில் இருந்த சக்தி பரவி இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். இப்படியாக ஒவ்வொருவருடைய உடலுக்கும் 2 உடல், ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 உடல். நாம் பார்க்கின்ற சதை உடல், அதோடு ஆற்றல் உடல் என்று சொல்லுகின்றார்கள். அதுபோன்று தான் புனித வனத்து சின்னப்பர், அவரது ஆற்றல் உடல், அவரது உடலில் இருந்து பரவுகின்ற அந்த ஆற்றலானது, சக்தியானது இந்த பகுதி முழுவதும் பரவி இருக்கின்றது. அவரது வல்லமை இந்த பகுதி முழுவதும் நிறைந்திருக்கின்றது. இந்த உண்மையைத்தான் இன்று நாம் ஏற்றுகின்ற இந்த வனத்து சின்னப்பரின் கொடி நமக்கு தருகின்ற ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டும்.
எனவே இன்று அவரது கொடியை ஏற்றி நவ நாட்களை ஆரம்பிக்கின்றோம். இந்த நவ நாட்களில் அவரது சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள, அவரது சக்தியின் மூலமாக இறைவனது வல்லமை, அவரது ஆற்றலை உணர்ந்து நம் விரும்பிய நலன்களை பெற்றுக்கொள்ள, அவரிடம் காணப்பட்ட அந்த பண்புகளையும் நாம் பின்பற்றி வாழ கடமைப்பட்டவர்கள். அப்போது தான் அந்த புனித வனத்து சின்னப்பரின் ஆற்றல் நம்மிலே செயல்படும். நாம் கேட்கின்ற வரங்களை அவர் இறைவனிலிருந்து நமக்கு பெற்றுத்தர முடியும் என்ற அந்த உண்மையும் தான் இந்த கொடி நமக்கு தருகின்ற ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டும். புனித வனத்து சின்னப்பர் அவருக்கு இந்த சக்தி எப்படி கிடைத்தது, எப்படி அவர் இந்த சக்தியை பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்ற போது அவரது வரலாறு நமக்கு அதை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். திருச்சபையின் தொடக்க காலத்தில் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 3வது 4வது நூற்றாண்டுகளிலே எப்படி வேத கலாபனை கிறிஸ்தவ மக்களை மிகவும் பல துன்பத்திற்கு உள்ளாக்கியது. குறிப்பாக நீரோ என்ற மன்னன், டயோக்ளேசியன் என்ற அரசன், இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்களை பல சித்திரவதைகள் செய்து சிறையில் அடைத்து அவர்களை பல துன்பங்களை கொடுத்து அவர்களை கொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். வாளால் வெட்டி அவர்களை கொல்லுவது, காட்டு விலங்குகளுக்கு அவர்களை இரையாக தூக்கி எறிவது, கம்பங்களிலே கட்டி வைத்து உயிரோடு அவர்களை எரிப்பது, இப்படியாக அந்த கிறிஸ்தவர்களுக்கு பல துன்பங்களையும் இன்னல்களையும் அந்த வேதகலாபனை காலத்திலே திருச்சபையின் தொடக்கத்தில் 2வது 3வது 4வது இந்த நூற்றாண்டுகளில் இத்தகைய வேதனைகளை கிறிஸ்தவ மக்கள் அனுபவித்தார்கள். ஏன் இந்த துன்பங்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? கிறிஸ்துவை அவர்கள் பற்றி கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியை நாம் கேட்டோம். எப்படி அந்த நிலத்தில் புதையலை கண்ட அந்த நபர் தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறார். தனக்கு உள்ளதை எல்லாவற்றையும் இழப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். அப்படி தனக்கு உள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்வதற்கு காரணம் அந்த புதையல் அங்கு இருக்கின்றது, அதை பெற்றுக்கொள்வதற்காக. தனக்குள்ளதை மற்றதை இழக்கவில்லை என்றால் அந்த நிலத்தை வாங்குவதற்கு அவருக்கு வழி இருந்திருக்காது, அந்த புதையலை அவர் பெற்றிருக்க முடியாது. அதே போன்றுதான் வணிகர் நல்ல முத்தை தேடி செல்கின்றார். அந்த முத்தை கண்டறிந்தவுடன் தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்கி கொள்ளுகிறார். தனக்கு உள்ளதை இழக்க அவர் தயாராக இருக்கின்றார். அப்படி இழப்பதில் தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் புனித வனத்து சின்னப்பரின் வாழ்விலே நாம் பார்க்கிறோம். இந்த வேதகலாபனை காலம் முடிவுறுகிற அந்த காலகட்டத்தில் இவரும் வனாந்திரத்திற்கு சென்று, பாலைவனத்திற்கு சென்று இறைவனை பெற்றுக்கொள்வதற்காக, இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்வதற்காக பாலைவனத்திற்கு சென்று கடும் தவத்திலே அவர் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி பாலைவனத்திற்கு சென்று ஜபத்தின் வழியாக, தவத்தின் வழியாக இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்வதில் இவர்தான் முதன்மையானவராக, முதலாக அந்த பாலைவனத்திற்கு சென்று இத்தகைய ஒரு வாழ்வை மேற்கொண்ட ஒரு புனிதராக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இவ்வாறு பாலைவனத்திற்கு சென்று தனிமையில் இறைவனது இறை அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்காக எப்படி தன்னையை ஒருத்து அவர் பல தியாகங்களை செய்து அந்த தியாகங்கள் வழியாக, ஒருத்தல் முயற்சி வழியாக, ஒரு கடும் தவத்தின் வழியாக அந்த புதையலாகிய கிறிஸ்துவை அவர் பெற்றுக்கொண்டார். அதிலிருந்து தான் அவருக்கு அந்த ஆற்றலும் சக்தியும் கிடைக்கின்றது. கிறிஸ்து தன்னோடு இருக்கின்ற போது தனக்கு அனைத்தும் பெற்றவராக அந்த புதையலாகிய கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்காக எத்தகைய ஒரு கடும் தவத்தை அவர் மேற்கொண்டார் என்பதைத்தான் அவர் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். எகிப்து நாட்டிலே பிறந்த அவர் சிறு வயதிலிருந்தே ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்த காரணத்தில் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்கிறார். நல்ல கல்வி அறிவும் ஞானத்தையும் பெற்ற அவர் 16வது வயதில் தன் பெற்றோரை இழந்து விடுகிறார். பெற்றோரை அவர் இழந்தபோது பெற்றோர் ஏராளமான சொத்துக்களை அவருக்கு விட்டு செல்கின்றார்கள். ஆனால் அந்த சொத்துக்கள் மீது அவருக்கு பற்று இல்லை. ஏராளமான செல்வம் அவருக்கு இருந்தும் கூட இறைவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலக சொத்து, சுகம், செல்வம் அனைத்தையும் இழப்பதற்கு தயாராக இருந்த காரணத்தினால்தான் அந்த வனாந்திரத்திற்கு செல்லுகின்றார், பாலைவனத்திற்கு செல்லுகின்றார்.
ஜபத்திலே தவத்தின் வழியாக இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றார். அதன் மூலமாக தான் அவருக்கு இந்த எனர்ஜி, இந்த சக்தி அவருக்கு கிடைக்கின்றது. அதனால்தான் பல புதுமைகளை செய்கின்ற ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக இருக்கின்றார். அவரது விழாவை கொண்டாடத்தான் இன்று நாம் கொடியேற்றி இந்த நவ நாட்களை ஆரம்பிக்கின்றோம். இப்படியாக தான் அவர் தனது சக்தியை பெற்றுக்கொண்ட ஒருவராக வரலாறு நமக்கு கூறுகின்றது. அதே போன்று இன்னும் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், இறைவனது வல்லமை எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று. குறிப்பாக இயேசு இந்த விண்ணரசை பற்றி தனது போதனை, அவர் செய்த புதுமைகள், இவை அனைத்துமே விண்ணரசை பற்றிய உண்மைகளை எடுத்து சொல்வதற்காக தான் இவற்றையெல்லாம் அவர் பயன்படுத்துகின்றார். அதைத்தான் இன்று நாம் கேட்ட இந்த நற்செய்தியில் இந்த உவமை வழியாக நிலத்தில் இருந்த அந்த புதையல், விலை உயர்ந்த அந்த முத்து, இந்த உவமை வழியாக விண்ணரசின் தன்மை அது எவ்வளோ மகத்துவம் மிக்கது, எவ்வளவு மாட்சிமை மிக்கது, அந்த மகத்துவமிக்க அந்த விண்ணரசை, இறை ஆட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எப்படி இந்த உலக செல்வத்தின் மீது நாம் பற்றி இல்லாதவர்களாக, இதை இழந்து அதை பற்றி கொள்ள ஆர்வமுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு காட்டுகின்றது. அதே போன்று புனிதர்களின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது, புனித லோயோலா இக்னாசியார் அவரை நாம் பார்க்கின்ற போது, அவர் இராணுவத்திலே ஒரு போர் வீரனாக இருந்து பணி செய்தவர். அப்படி அந்த போர் வீரனாக இருந்து இராணுவத்திலே பணியாற்றிய போது அவரது காலிலே குண்டு அடிப்படுகின்றது. அதனால் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகின்றார். அப்படி மருத்துவமனையில் இருந்த அந்த காலகட்டத்தில் தான் அவர் பல புனிதர்களின் வரலாற்றை வாசிக்கின்றார். அப்படி புனிதர்களின் வரலாற்றை வாசித்த அவர் அந்த புனிதர்களின் வாழ்வு அவரை ஈர்க்கின்றது. அது முதற்கொண்டு அவர் திருமுழுக்கு பெற்றும் தானும் ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒரு சீடனாக இருக்க வேண்டும் என்று அவரில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த கிறிஸ்துவை அவர் ஒரு புதையலாக, ஒரு மாட்சிமிக செல்வமாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதே போன்று தான் புனித சின்னப்பரின் வாழ்வை நாம் பார்க்கிறோம். புனித சின்னப்பர் தொடக்க காலத்தில் அவர் எப்படி செயல்பட்டார்? யூத மதத்தை சார்ந்த அவர் கிறிஸ்துவ மதம் எதிரானது. எனவே கிறிஸ்தவ மக்களை எல்லாம் பிடித்து சித்திரவதை செல்லுவது, அவரை சிறையில் அடைப்பது, அவர்களை கொல்லுவது, இப்படியாக அவர் செயல்பட்டவர். ஆனால் தமாஸ்கு நகருக்கு சென்ற வழியில் அங்கிருக்கின்ற கிறிஸ்தவ மக்களை எல்லாம் கொண்டு வந்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பதற்காக தமாஸ்கு நகருக்கு அவர் செல்லுகின்ற அந்த வழியிலே எப்படி அவர் கிறிஸ்துவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவினால் அவர் ஆட்கொள்ளப்படுகின்றார் என்று அவரது வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு புனித சின்னப்பர் எப்படிப்பட்ட மனிதனாக மாறுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எந்த கிறிஸ்துவை அழிக்க வேண்டும், எந்த திருச்சபையை அழிக்க வேண்டும் என்று அவர் செயல்பட்டாரோ அந்த திருச்சபை கட்டி எழுப்பதற்காக எப்படி தன்னையே அழித்து கொள்ளுகின்ற அளவுக்கு கிறிஸ்துவை ஒரு பொக்கிஷமாக, ஒரு புதையலாக ஏற்றுக்கொண்டவர். அவர்தான் தனக்கு ஒப்பற்ற செல்வம் என்று அவர் சொல்லுவதை நான் பார்க்கிறோம். இந்த உலக செல்வம் எல்லாம் ஒரு குப்பையை என்று நான் கருதுகிறேன் என்று அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு அவர் கிறிஸ்துவோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார், அந்த கிறிஸ்துவுக்காக எந்த அளவுக்கு தன்னை அழித்து கொண்டார் என்பதைத்தான் புனித சின்னப்பர் இந்த வாழ்வு நமக்கு காட்டுகின்றது. அதனால்தான் இந்த உலக செல்வம் எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த செல்வம் எல்லாம் ஒரு குப்பை. எனவே அந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள நான் என்னையே எல்லாவற்றிற்கும் கையளிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் இழக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று புனித சின்னப்பர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக நாம் இந்த உலக செல்வம், இந்த உலகம் தருகின்ற பற்று, இந்த உலகம் தருகின்ற அதிகாரம், புகழ், இவற்றையெல்லாம் நாம் இழக்க தயாராக இருக்கின்ற போது தான் அந்த புதையலாகிய கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படித்தான் நாம் இந்த திருத்தலத்தின் புனிதராக இருக்கின்ற புனித வனத்து சின்னப்பரின் வாழ்வில் இந்த உண்மையைத்தான் நாம் பார்க்கின்றோம். அந்த கிறிஸ்துவோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்வதற்காக தான் அத்தகைய கடுமையான ஒரு தவ வாழ்க்கை. 90 வயது வரையில் அந்த பாலைவனத்தில் தனிமையாக வாழுகின்றார். ஈச்சம்பழம் அதை மட்டும் உண்டு, அதை உணவாக உட்கொண்டு அவர் வாழுகின்றார். அவரது கடைசி காலகட்டத்தில் தான் புனித அந்தோனியார் அவரை நாடி சென்று அவரது ஆன்ம அனுபவத்தை தானும் பெற்றுக்கொள்ள வேண்டும்,
என்பதற்காக புனித வனத்து அந்தோனியார் அவரை தேடி செல்லுகின்றார். அப்படி தேடி செல்லுகின்ற போதுதான் ஒரு காகம் இதுவரை அவருக்கு ரொட்டி துண்டை கொண்டு வந்து கொடுத்த அந்த காகம் இப்போது இவர் சென்ற பிறகு 2 ரொட்டி துண்டுகளை அவருக்கு கொண்டு வந்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக புனித வனத்து சின்னப்பரின் வாழ்வு எப்படி ஒரு கடுமையான வாழ்வாக கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும், அவரோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும், அவரை தனது அனைத்துமாக, அவர்தான் தனது சிறந்த புதையலாக, அவர்தான் தனது அனைத்து செல்வமாக அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இத்தகைய ஒரு கடுமையான வாழ்க்கையை அவர் மேற்கொண்டார். அந்த புனிதரின் வாழ்க்கையை நாம் இந்த நவநாட்களில் சிந்திக்கவும், அவரை போல நாம் உண்மையாக இறைவனோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளுகின்ற போதுதான் இறைவனது கொடைகளை நாம் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுகிறோம். அவரது ஆற்றல் நமது வாழ்வில் செயல்படுகின்றது. அதே போன்று சாலமோன் அரசர் அவரது வாழ்வை நாம் பார்க்கின்ற போது அவர் ஒரு சிறந்த ஞானியாக திகழ்கின்றார். காரணம், கடவுள் அவரிடம் அவருக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது அவர் கேட்ட வரம் மக்களுக்கு நீதி வழங்குகின்ற ஞானம், அறிவாற்றல். அதைத்தான் அவர் கேட்டார். இந்த உலக செல்வம், ஏராளமான நிலம் வேண்டும், ஏராளமான சொத்துக்கள், பொன் வெள்ளி இதெல்லாம் வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. அல்லது நான் பல 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஒரு நீடிய ஆயுள் வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. அல்லது தனது எதிரிகள் அவர்களெல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று சாலமோன் அரசர் கேட்கவில்லை. அவர் கேட்டது மக்களை நீதியோடு ஆட்சி செய்ய ஞானத்தை தர வேண்டும். இந்த உலக செல்வத்தை அவர் கேட்கவில்லை. அப்படி மக்களை நீதியோடு ஆட்சி செய்கின்ற அந்த ஞானத்தை கேட்ட காரணத்தினால்தான் அந்த ஞானத்தையும் இந்த உலக செல்வத்தையும் சேர்த்து கடவுள் அவருக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோன்றுதான் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற நாம் புனித வனத்து சின்னப்பர் வழியாக பல வரங்களை கேட்டு நாம் வந்திருந்தாலும் இறைவனை நாம் ஆதாயமாக்கி கொள்கின்ற போது, புனித வனத்து சின்னப்பரை போல நம்மை இறைவனோடு ஐக்கியப்படுத்தி கொள்கின்ற போது தான் அந்த புனிதரின் பரிந்துரை மன்றாட்டு நம்மிலே செயல்படும். அவர் நமக்காக பரிந்து பேசினாலும் அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் அவரிடம் காணப்பட்ட இந்த ஒரு இயல்பு, இந்த ஒரு பண்பு, இறைவனோடு ஐக்கியப்படுத்தி கொள்வது. அப்படி இறைவனோடு ஐக்கியப்படுத்தி கொள்ள இந்த உலக செல்வத்தினை பற்றி இல்லாத ஒரு மனநிலையை நம்மிலே உருவாக்கி இறைவனை பற்றி கொள்கின்ற அந்த ஒரு நிலையை நாம் பெறுகின்ற போதுதான் இப்புனிதரின் பரிந்துரை, அவரது மன்றாட்டு, நாம் விரும்பி கேட்கின்ற நலன்களை நமக்கு பெற்றுத்தர முடியும் என்பதை இந்த நவநாட்களில் நாம் சிந்திக்கவும், அப்புனிதர் தொடர்ந்து நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நமக்கு அத்தகைய ஒரு மனநிலையை தர வேண்டும், நாம் விரும்பிய நலன்களை நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன்.